Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி double.com. இந்த double.com நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் பார்க்க போறது ரிஸ்க் எடுத்தா ரஸ்க். அதாவது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தா அவன் கண்டிப்பா ரஸ்க் சாப்பிடலாங்கிற ஒரு புதுமையான தத்துவத்தோட இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகும். போன வாரம் கூட பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த ரிஸ்க் எடுத்தா ரஸ்க் நிகழ்ச்சியில. ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் வரப்போறாங்கன்னா, இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் உலகத்துல நிறைய இருக்கு. சோ சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ற டயானா, இளம் அழகி டயானா அவர்களை இன்னைக்கு சந்திக்க போறோம். அவங்களும் கேள்விக்கு பதில் சொல்ல போறாங்க. எவ்வளவு ரஸ்க் பாக்கெட் வின் பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். வெயிட் அண்ட் see. The welcome to the Diana to this game show. ரிஸ்க் எடுத்தா ரஸ்க். Please come. Yeah, nice meet you. Please come and sit. Diana. Yes, sir. Welcome to the show. Thank you. Okay, Dianaங்கிறது தான் உங்களோட பேரா? No sir, எனக்கு சின்ன வயசுல வச்ச பேர் வந்து தனலட்சுமி. தனலட்சுமி. ஸோ கொஞ்சம் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாத்திக்கலாம். +2 படிக்கிற வரையும் தனலட்சுமி அப்படின்னு தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஐடி. தனலட்சுமி இப்போ பிடிக்கல. எனக்கு கூட தனலட்சுமி பிடிக்காது. Why? எங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கு அந்த பொண்ணு. நானும் எத்தனை தடவை பார்த்து சிரிக்கிறேன், சிரிக்க மாட்டேங்குது. நோ சார், நான் அந்த தனலட்சுமி சொல்லல. இட்ஸ் மை செல்ஃப். எனக்கு தனலட்சுமி பேர் பிடிக்கல. ஸோ அதனால டயானா அப்படின்ட்டு மாத்திட்டேன். வெரி நைஸ். ஸோ இது வந்து ரிஸ்க் எடுத்தா ரஸ்க் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஷோ. இட்ஸ் a beautiful program. ஆமா, ஏன்னா இது வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அதிகபட்சமாக நிறைய பேர் ரஸ்க் பாக்கெட்டை வின் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்கவுங்க டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ரஸ்க் பாக்கெட்டை வின் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிஸ்க் எடுத்தா ரஸ்க் நிகழ்ச்சியோட விதிமுறைகள் நான் ஒரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. ஸோ நீங்கள் வந்து மொதல் கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரஸ்க் பீஸ் கிடைக்கும். இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லும்போது 2 ரஸ்க் பீஸு. மூணாவது கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா 5 ரஸ்க் பீஸு. இப்படி படிப்படியாக முன்னேறி 5வது கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பாக்கெட் ரஸ்க் வந்து உறுதி ரஸ்க் பாக்கெட்டை கிடைக்கும். அப்புறம் 6வது கேள்விக்கு 10, 20, 40, 50 எகிரிக்கு போயிட்டு 10வது கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது ஒரு ரஸ்க்கு கடையே விற்கிற அளவுக்கு நிறைய ரஸ்க் பாக்கெட்டு, எண்ணிக்கை அடங்கா ரஸ்க் பாக்கெட் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 லைஃப் லைன் இருக்குது. ஒன்று ஃபோன் மேலே ஃப்ரெண்டு, இன்னொன்று வந்து 60-40. ஸோ 2 லைஃப் லைன். What do you mean by 60-40% விகிதம் பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணி நாங்க எடுத்து லைக் 50-50 அந்த மாதிரி 60-40. 60 எனக்கு 40 இல்ல 60 எனக்கு உங்களுக்கு 40 தான். அதிகமா பேசினா எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டீம் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஸோ நீங்க அப்படியே அடக்கி வாசிச்சா நல்லா இருக்கும். ஸோ 60-40. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கால் மேலே இது ஃபோன் மேலே ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். 2 லைஃப் லைன் இருக்குது. அப்புறம் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும், அதாவது 5 கேள்வி வரைக்கும் உங்களுக்கு வந்து டிங்டாங் மணி இருப்பார். ஸோ 30 செகண்ட் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நீங்கள் அதோட ஆட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். 5வது கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு பாக்கெட் ரஸ்க் பாக்கெட் உறுதியாக கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போகலாம். அதே சமயத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஆட்டத்தை விட்டு வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கும் போது ஸோ நீங்கள் விலகிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகே, மிஸ் டயானா ரொம்ப அழகா இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த ரிஸ்க் எடுத்தா ரஸ்க் நிகழ்ச்சியில் விளையாடிட்டு இருக்காங்க, விளையாட போறாங்க. முதல் கேள்வி பிளீஸ் ஜூனியர் அவர்களுக்கு உண்டான முதலாவது கேள்வியை திரையில காமிங்க. ஏபிசிடி மொத்தம் எத்தனை எழுத்து? ஆப்ஷன்ஸ் ஆர் A 16, B 26, C 36, D 4. சார் ஆக்சுவலி வந்து இது வந்து சில்ட்ரன்ஸ் கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. பரவாயில்லம்மா, நாங்கள் உங்களை கூப்பிட்டுட்டோம், உங்ககிட்ட தான் கேட்க முடியும். அதுக்காக தெருவில் தெரியுற குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தால் கேட்க முடியும்? இங்கே கேம் ஷோக்குன்னு வந்துட்டீங்க, கலந்துக்கிட்டீங்க, எவ்வளோ காலில் விழுந்து கதறினீங்க இந்த கேம் ஷோக்கு வரணுன்ட்டு. நோ சார். இல்லை அப்படித்தான் சொல்லணும். ஸோ அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்துட்டீங்க, பேசணும் இல்லை, உங்களால தான் கேட்க முடியும். சொல்லுங்கள், யூ ஹேவ் டு நோ ஆன்சர். ப்ளீஸ் டெல் மீ. ஐ கோ ஃபார் T4. என்னமா T4 4 வேணுமா? நோ சார், ஐ கோ ஃபார் D4. D4 நீங்களா? ஒருவேளை என் காதில் T4 இந்த மாதிரி இருந்தது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? கேஷ் லாக் பண்ணிடலாம். ஷூர். ஜூனியர் ப்ளீஸ் லாக் ஆப்ஷன் D4. ஏபிசிடி மொத்தம் எத்தனை எழுத்துனதுக்கு நம்மளுடைய டயானா சொன்ன பதில் ப்ளீஸ் லாக். என்ன இது வந்து ஒரு கேள்வி வந்து இப்படி இருக்கு. நீங்க வந்து 4ன்னு சொல்றீங்க. ஏபிசிடி மொத்தம் 26 தானே கேள்விப்பட்டிருக்கோம். நோ சார், நீங்க ஒன்ஸ் நீங்க A to Z. A to Z. ஸோ நீங்க A to Z வந்து how many A to Z அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா I told you.
26 அப்படி நான் சொல்லியிருப்பேன். நீங்க வந்து ஏபிசி மொத்தம் எத்தனை எழுத்து, ஏபிசினா 3 தான் வரும். ஏபிசி ஓகே ஏபிசிடி மொத்தம் எத்தனை எழுத்து அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? சோ அப்ப அதுக்கு வந்து ஏபிசினா 4 தான். இது வந்து நான் சின்ன குழந்தையில பண்ண மொக்கை இப்ப நீங்க பண்றீங்க. சோ இது அழகாக சின்ன குழந்தையில் பண்ண மொக்கை என்று சொல்லி இப்பவும் அதே மொக்கை தானா என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. புதுமையான மொக்கை. இந்த ஆன்சர் ரைட் ஆர் ராங் ப்ளீஸ் ஜூனியர் காமிங்க. ஒரு ரஸ்க் பீஸ். வெரி நைஸ், வின் பண்ணிருக்கீங்க. ஒரு ரஸ்க் பீஸ் வின் பண்ணிருக்கீங்க. டயானா ரைட் ஆன்சர், ஒரு ரஸ்க் வின் பண்ணி. இரண்டாவது கேள்விக்கு போறோம். இவற்றில் எது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது அல்ல? அல்ல. இவற்றில் எது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது அல்ல? The options are A hardware, B processor, C software, D copperware. 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 Yeah. லாக் பண்ணலாம். Yeah, sure. இன்னும் 10 செகண்ட் இருக்கு. No copperware. Copperware. So ஆப்ஷன் லாக் பண்ணிரு. ப்ளீஸ் ஜூனியர் லாக் பண்ணுங்க. எதை வச்சு நீங்க copperware? Because I know computer, sir. இன்னும் கம்ப்யூட்டர். Yeah. என்ன பண்றீங்க? கம்ப்யூட்டர் என்ன ஒர்க் பண்றீங்க? Software. சாஃப்ட்வேர். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இப்போ நிறைய நீங்க மொபைல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இப்போ இன்னைக்கு வந்து லேப்டாப்ஸ் இல்லாத குழந்தைங்க இல்லைன்னே சொல்லலாம். ஸோ குழந்தைங்களே என்னது லேப்டாப் இல்லாத குழந்தைங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ற அளவுக்கு குழந்தைங்க இன்னைக்கு நாலேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து புதுசா பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு இருக்கு. ஐ திங்க் ஐம் ஷூர் காப்பர்வேர். ஷூர் காப்பர்வேர். ஓகே லாக் பண்ணியாச்சு. அவர் என்ன சொல்றாரு பாப்போம். குழந்தைங்க முத கொண்டு எல்லாருக்குமே நல்லா தெரியுது. உங்களுக்கான தெரியுதான்னு தெரியல. நோ சார், ஐ நோ வெரி வெல். வெரி ரைட்னு சொல்லியிருக்காரு ஜூனியர். சூப்பர், வெரி நைஸ். 2 ரஸ்க் பீஸா வின் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். வெரி நைஸ். ரொம்ப அழகா விளையாடிட்டீங்க. பரபரப்பா போயிட்டு இருக்கு. நல்லா பேசுறீங்க. நீங்க வந்து ஐடி பீப்புள்னாவே நான் நினைச்சுக்கிட்டேன் ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க அப்படின்னு. ஏன்னா ஐ எம் ஆல்சோ எஜுகேட்டட் பர்சன் அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் நாலேஜபிள் பர்சன். பட் ஐடி பீப்புள் பேச எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டு தட் லாங்குவேஜ். ஸோ இன்னும் நிறைய கத்துக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றீங்க. எனக்கு புரியல என்ன டெசிக்னேஷன், என்ன வாட் இஸ் த டெசிக்னேஷன் யுவர் ப்ரோக்ராம் டெவலப்பர்? ப்ரோக்ராம் டெவலப். ஐயோ மேடம் சூப்பர் மேடம், ப்ரோக்ராம் டெவலப்பராகவே வந்திருக்கீங்க. அப்படின்னா இந்த ரிஸ்க் எடுத்த ரஸ்க் ப்ரோக்ராம் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுப்பீங்களா? இது வந்து வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். சாஃப்ட்வேர்ல நான் ப்ரோக்ராம் டெவலப்பரா இருக்கேன். ஓ சாஃப்ட்வேர்ல அது ஒரு ப்ரோக்ராம் டெவலப்பர் இருக்காங்க. சொன்னாலும் லைக் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப டைம்ஸ் ஆகும். ஓகே ஓகே ரைட் ரைட். அப்போ நான் நமக்கு இருக்கிற டைம் கம்மியான டைம் தான். ஸோ ப்ரோக்ராம் முடிக்கணும் நம்ம. ஸோ அப்போ அடுத்ததா உங்களுக்கு 5 ரஸ்க் பீஸுக்கான கேள்வி. காதலன் பெரும்பாலும் காதலிக்கு என்ன கொடுப்பார்? The options are A ரோஜா, B ட்ரெஸ், C ஐஸ்கிரீம், D அல்வா. ஆக்சுவலி 4 ஆப்ஷனுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிகாஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் அல்வா. ஸோ எல்லாருமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லவர்ஸுமே வந்து லைக் அது வந்து லீகலா இருக்கட்டும் இல்லை இல்லீகலா இருக்கட்டும், ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும் போது அவங்க கொடுக்கக்கூடிய விஷயம். டைம் போயிட்டு இருக்கு. நீங்க ட்ராக் பண்ணிட்டு கூட நீங்க இவ்வளவு கதை பேசலாம். ரோஜா. ரோஜா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ப்ளீஸ் ஜூனியர் ஜி லாக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் A rose to this question tell there. சொல்லுங்க. என்ன எதனால சொல்றேன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க கூட சரி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் வந்தது அப்படின்னா உடனே அவங்க ஒரு விஷயம் பண்றது வந்து ரோஸ் கொடுக்கணும். ரோஸ் தான் கொடுப்பாங்க. ரோஸ்னாவே ஒருத்தர் ஞாபகம் வருவார். அது யார் தெரியும்? சோ நல்லா படிச்சிருப்பீங்க போல இருக்கு. ஏன்னா குழந்தைக்கு கேட்டா கூட தெரியும். நேரு எவ்வளவு நேரம் பொறுத்து சொல்றாங்க. ஐயோ ஐ அம் சோ சாரி சார். நான் ரோஜா சொல்றேனே எனக்கு அரவிந்த் சாமி ஞாபகத்துக்கு வராரு. ரோஜா வந்து அரவிந்த் சாமி இல்ல லைக் என்னன்னா எல்லாமே சொல்லுவாங்க ரோஜா பார்த்தாலே ஒரு அவரோட ஸ்கின்னும் அது அப்படி இருக்கு. அப்படிலாம் கிடையாது. ரோஜா படத்துல அவர் நடிச்சிருக்காரு. அப்படி ஒண்ணா சொல்லலாம் நீங்க. அது இருக்கலாம். அப்படி இல்லனா ஆர்கே செல்வமணி சொல்லலாம். ஆர்கே செல்வமணி ரோஜா வீட்டுக்காரர் அவரு. ஆனா பரவாயில்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க வந்து ரோஸ்ன்னு சொல்றீங்க. இந்த ஆன்சர் ரைட்டா ராங்கான்றத ஜூனியர் ஜி காமிங்க ப்ளீஸ். Okay, this answer is right answer. So 5 ரஸ்க் பீஸை வின் பண்ணிருக்கீங்க. நல்லா விளையாடுறீங்க. எதுவுமே பயம் இல்லாம பதட்டம் இல்லாம கூலா விளையாடுறீங்க. அது வந்து அது தனிப்பட்ட ஒரு காரணம். உங்களுக்கு என்ன திறமைன்னு தெரியல. ஓகே, அடுத்தது 8 ரஸ்க் பீஸுக்கான கேள்வி உங்களுக்கு. தயாரா இருக்கீங்களா? Yes sir, sure. I'm ready. I'm always ready. You are always ready. Yeah.
திருவிளையாடல் படத்தில் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் என்ன இருப்பதாக சொல்லப்படுகிறது? திருவிளையாடல் படத்தில் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் என்ன இருப்பதாக சொல்லப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ பேன், பி பொடுகு, சி சிக்கு, டி வாசனை. What do you mean by பொடுகு சார்? சார் dandruff, right? ஆமா ஆமா ஆமா. தலை விரிச்சு போட்டு சொரிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா? ஆமா, தலை விரிச்சு போட்டுப்பாங்க, கையை உள்ள விட்டு ஈஸியா சொரிவாங்க, யாருக்கு தெரியாது. ஓகே சார், ஃபைன். பட் ஆனா நான் இதுல நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டீங்க. Because I don't know. காதல் வலையில் பல இடங்களில் மாட்டிக்காத நீங்க இந்த கேள்வி வலையில மாட்டிக்கிட்டீங்க. அடடா. Actually வந்து நான் உங்க படத்துல லைஃப் போறீங்களா? லைஃப் ஷாஸ் ஷோர். லைஃப் போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு வாட்ஸ்அப்ல சொல்றீங்களா? அப்ப லைஃப்ல போறீங்க. டிங் டாங்கனே. ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்துங்க. ஒரு டிங் டாங் டைம் எடுத்து சொல்றேன். ஓகே சார். என்ன சொல்றீங்க? இல்ல பிகாஸ் நான் உங்களுடைய மூவி நிறைய பார்த்திருக்கேன். நிறைய? ஆமா, மூவி நிறைய பார்த்திருக்கேன், இன்க்ளூடிங் நீங்க அந்த பல்லமேன்னு நீங்க ஒரு டைலாக் தான் பேசுவீங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து தமிழ் மூவிஸ் அவ்வளோ பார்க்கறது இல்ல, ஒன்லி வந்து எனக்கு நான் இங்கிலீஷ் மூவிஸ் வந்து ரொம்ப பார்ப்பேன், ஹிந்தி மூவிஸ் அதிகமா பார்ப்பேன். ஹிந்தில கூட நான் ஒரு 10 படம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப. பார்த்தமா தெரியல. ஓகே சார். ஸோ நீங்க ஒரே ஒரு மூவில, நான் தமிழ் மூவில வந்து ஆக்சுவலி எல்லாருமே பல்லமேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப குஷியா இருந்தது. பல்லமே நான் சொன்னேன். சொல்லிடலாம் போல. ரைட், நம்ம நிறைய படம் நடிக்கிறது நமக்கு தெரியல. ஸோ வந்து நீங்க அந்த டைலாக் பர்டிகுலர் அந்த டைலாக் நான் உங்களை ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கேன். பட் ஆனா இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ் மூவில நான் ஒரு மூவி தான் பார்த்திருக்கேன், அதுவும் எம் மூவி பார்த்திருக்கேன். உங்களுடைய வாட் இஸ் தி கிரேட் ஆன்சர் டு திஸ் क्वेश्चन? நான் கேட்டது என்ன, இதுல லைஃப் லைன் போங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த ஆப்ஷன். ஓகே சார், லைஃப் லைன் போயிட்டு நான் என்ன எடுக்கறீங்க? 60 பார்ட்டி இல்ல ஃபோன் மேல போறதா? ஷூர் 60 பார்ட்டி. 60 பார்ட்டி எடுக்கறேன்னு சொல்றாங்க ஜூனியர் ஜி. ப்ளீஸ் தவறான இரண்டு பதில தூக்கி வெளிய கடாசுங்க ப்ளீஸ். ஓகே, தவறான பதில் 2 போயாச்சு. பேனும் பொடுகும் போயிட்டு இருக்குது. இப்ப சிக்கும் வாசனை தான் இருக்கு. என்ன பதில்? 8 ரஸ்க் பீஸுக்கான கேள்வி. தொடங்கியாச்சு. டிங் டாங் போயிட்டு இருக்காரு. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் இஸ் இட் ஆன் கீ டக்கெட். ஃபாதர் இஸ் தேங்க் யூ என்று அப்பாவை. இல்ல நீங்க வாங்க. ஓகே சார், go for டி வாசனை. டி வாசனை லாக் பண்ணிடலாமா? யா ஷூர் சார். ஓகே, ப்ளீஸ் லாக் டி வாசனை டு திஸ் क्वेश्चन. சிக்கு வந்து பெண்கள்லாம் தலை விரிச்சு போட்டு எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்க? தலை வாருவாங்க. முடி இருக்கும், நல்லா தலை வாருவாங்க. அது ரைட்டு. இல்ல விரிச்சு போட்டு ஒண்ணு பண்ணுவாங்க அவங்க. அது வாரது இல்ல, சிக்கு எடுப்பதுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப லைக் நீங்க சொல்றது வந்து ஆனா இந்த காலத்துக்கு இல்ல, இப்ப உங்கள மாதிரி ஆளுங்கலாம் இதுல போயிரீங்க. இல்ல இப்ப வந்து இல்ல சார், நோ வே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரும் குளிச்சிட்டு கூட வந்து நீங்க சிக் எடுக்கிறதுலாம் இல்ல गर्ल्स. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து அவங்க பிசினஸ் குளிக்கிறதே கஷ்டமா இருக்குன்றீங்களா? அப்படிலாம் நான் சொல்றேன், குளிக்கிறாங்க. பட் ஆனா அந்த ஹேர் சிக் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயம் அதுல டக்கு கிளிப் போட்டு அவங்க வேலை பாத்துறாங்க. இப்ப நீங்க கூட தலை வர்ற மாதிரி எனக்கு தெரியல, அப்படியே தூக்கி போட்டு கொண்டே போற மாதிரி தான் இருக்கு. முடிஞ்சா சண்டை போடுறீங்க, இல்லைன்னா கொண்டே போடுறீங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. இதுக்கு வந்து வாசனைன்னு சொல்லிருக்கீங்க. இது ரைட்டா ராங்கா? ரைட்டா இருந்தா 8 ரஸ்க் பீஸ், ராங்கா இருந்தா அப்படியே கம்முன்னு போக வேண்டியதான். ஆக்சுவலி எனக்கு இப்பதான் ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீங்க இப்படி இருக்காதீங்க, தயவு செஞ்சு ஆன்சர் சொல்லிடுங்க. ரைட் ஆன்சர் வாசனை. அந்த படத்துல வந்து வாசனை வச்சுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தமிழ் படம் பார்க்கலனாலும் ஏதோ இங்கி பிங்கி போட்டு சொல்லிட்டீங்க. வெரி குட், ரைட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ இனி அடுத்த கேள்வி, உறுதி பாக்கெட். ஒரு பாக்கெட் ரஸ்க்கு உங்களுக்கு உறுதி பாக்கெட்டாக கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு உறுதி ரஸ்க் பாக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான 5வது கேள்வி. ரொம்ப அழகாக விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, போலாமா? யா சார், ஷூர். 5வது கேள்வி, ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சில் என்ன ஆட்டம் ஆடியதற்கு சில கிரிக்கெட் வீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ சூதாட்டம், பி குத்தாட்டம், சி கரகாட்டம், டி போங்காட்டம். கிரிக்கெட் இப்ப எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஐபிஎல் இப்போ நடந்தது மேட்ச் உங்களுக்கு தெரியாதா? கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சூதாட்டம். ஐ திங்க் சோ. சூதாட்டம். யா. சோ லாக் பண்ணிடலாமா? யா ஷூர். கான்ஃபிடென்ட்? கான்ஃபிடென்ட்லாம் இல்ல, ஒரு குத்து மதிப்புல சொல்றீங்க. குத்து மதிப்பும் இல்ல, பட் ஓகே. ஞான சூனியம் ஜி, ப்ளீஸ் லாக் ஆப்ஷன் ஏ சூதாட்டம். ஓகே. இப்போ கிரிக்கெட்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த 4, 6லாம் அடிச்சா அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்கள் வந்து குறைவான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு
அழகான நடனம் ஆடுவாங்க, அது குத்தாட்டம்னு சொல்லலாம். அப்புறம் வந்து போங்காட்டம் கூட டக்குன்னு அவுட் ஆகி போயிடுவாங்க, அது கூட போங்காட்டம்னு சொல்லலாம். கரகாட்டம் நீங்க சொன்ன மாதிரி ஆடிட்டு ஏதாவது இவன் அவன் செஞ்சுரி அடிச்சானா கரகாட்டம் ஆடுவாங்க. ஆனா நீங்க சூதாட்டம் சொல்லியிருக்கீங்களே, எப்படி? சூதாட்டம்னு ஆக்சுவலி வந்து இப்போ நீங்க கேட்ட விஷயம் வந்து கைது செய்வார்கள் அப்படின்ட்டு ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க. ஒருவேளை இந்த 3 விஷயம் ஆனா கூட கைது செய்ய மாட்டாங்க. பிகாஸ் எல்லாமே என்ஜாய்மெண்ட். அந்த சூதாட்டம் தான் கைது செய்வாங்க. ஆமா, இந்த அதர் 3 ஆன்சர்ஸ் வந்து. ஆமா. சோ சூதாட்டம் ஆனாதான் போலீஸ் வந்து பிடிப்பாங்க. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு போலீஸ் பிடிக்காது. போலீஸ் பிடிக்காது. தப்பு பண்ணா எல்லாரையும் போலீஸ் பிடிக்கும். எனக்கு பயமா இருக்கும் சார். ஆதரே பயம் இருக்கும். சோ ஜூனியர், அந்த ஆன்சர் ரைட் ஆர் ராங் ப்ளீஸ் கமிங். எஸ், இட்ஸ் a ரைட் ஆன்சர். Thank you சார். என்னமா அடிச்சு இப்படி தூளாக்கிட்டா உங்க நாய்க்கு எப்படி தான் போடுவீங்க? நோ சார், நான் பால் எடுத்து ஸ்பூன்ல ஊத்தி மில்க் போட்டு விட்டுட்டீங்க. சூப்பர். அழகாக விளையாடி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய சாப்ட்வேர் நிறுவனத்தை சார்ந்த மிஸ் டயானா. சூப்பர். இப்போ அடுத்தது 6வது கேள்வி. 10 ரஸ்க் பாக்கெட்டுக்கு உண்டான கேள்வி. ஆமா, கேள்விக்கு போலாமா? யா சார், ஷூர் போலாம். ரெடியா இருக்கீங்க? சூப்பர். 6வது கேள்விக்கு போறோம். ரெடியா இருக்கீங்களா? கழுதைக்கு தெரியுமா டேஷ் வாசனை? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ சாம்பார் வாசனை, பி பிரியாணி வாசனை, சி கற்பூர வாசனை, டி மண் வாசனை. இந்த 4 வாசனையில எது வந்து தெரியுமா? இது பழமொழி உங்களுக்கு தெரியும். எனக்கு ஐ டோன்ட் நோ சார். பிகாஸ் என்ன வீட்லயே எல்லாமே பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, மை ஸ்வீட் சிஸ்டர். அவளை வந்து என்னோட மாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கழுத அப்படிதான் திட்டுவாங்க. அவளை கழுதன்னு திட்டுவாங்க, எனக்கு குதிரைன்னு திட்டுவாங்க. நான் ஹைட்டா இருப்பேன், நான் வந்து நல்ல ஹைட்டு, என் சிஸ்டர் வந்து ஷார்ட். ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து இருப்பா. ஸோ அவளை எப்பவுமே கழுதன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஆன்சர், இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து லைஃப் லைன் போணும். அப்போ நீங்க வந்து ஃபோன் மேல ஃப்ரெண்டுக்கு போறீங்க, அவங்க வந்து உங்க சிஸ்டருக்கு கொடுக்க போறீங்க. ஆமா, சரி அதுதானா? ஓகே ஜூனியர், லைஃப் லைன் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஃபோன் மேல ஃப்ரெண்டு யாரா 2 பேரை காமிங்க. ஒண்ணு வந்து இது யாரு? இதான் முதல்ல இருக்கிற உங்க தங்கச்சியா? இவங்க பேர் என்ன? ஸ்வேதா. அடுத்து பேரு ஸ்வேதா. அப்படியா? அடுத்து ஒரு இருக்காரு, அவர் யாரு அந்த ஆம்பளை? அவர் வந்து நாரி போன நாகராஜ். அவர் யாரு? அவர் உங்களுக்கு என்ன வேணும்? அவரு பிரதர். அவர் பிரதர். ஓன் பிரதரா? ஓன் பிரதர் இல்ல, கசின். சித்தி பையன், பெரிய பையன் மாதிரி. சோ அவங்க கிட்ட தான் கேட்க போறீங்க. ஃபோன் மேல ஃப்ரெண்ட் ஜூனியர் ஜி, அவங்களை கனெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு தெரியுமான்னு பாப்போம். கனெக்ட் பண்ணாங்க. நான் கேக்குறேன் சார் क्वेश्चन. நீங்க தான் கேட்கணும். இதனால ஃபர்ஸ்ட் நான் பேசிட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா அப்படித்தான் பண்ணணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்க அப்படித்தான். ஹலோ ஸ்வேதாமா? ஆமா. என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு? அதான் உங்க அக்கா சொல்லியிருக்காப்ல, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, 3 வேளையும் மூக்கு பிடிக்க. அப்படியா? ஆமாம்மா. உங்க அக்கா இப்ப என் கூட தான் விளையாடிட்டு இருக்காங்கம்மா. விளையாடிட்டு இருக்காளா? அதான். என்னம்மா இது, என்ன குழந்தையா? அது ரொம்ப தூங்கிட்டு வந்து பேசும்போது சாப்பிட்டு தூங்கும் போது இருக்கு. ஆமாம்மா, இது வந்து கேம் ஷோ ஒண்ணு. ரிஸ்க் எடுத்த ரஸ்க் கேம்ல வந்து உங்க அக்கா வந்து இங்க விளையாடிட்டு இருக்காங்கம்மா. சரி. அவங்களுக்கு ஒரு டவுட் அவங்க கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்கம்மா. என்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்களா? ஆமாம்மா, அவங்க கிட்ட கேளுங்க. பேசுங்கம்மா. Hey baby, what you doing now? Nothing அக்கா, இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன். அடுத்து தூங்கலான்னு ரெடி ஆயிட்டு இருக்கேன். You had just now? ஓகே பேபி, உனக்கு அம்மா வந்து வைக்கிற வாசனையில உனக்கு எது வந்து கண்டுபிடிக்க, ஐ மீன் உனக்கு தெரியாது. அக்கா ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சாம்பார் வாசனை, செகண்ட் ஆப்ஷன் பிரியாணி வாசனை, அண்ட் தேர்ட் கற்பூர வாசனை, அண்ட் ஃபோர்த் ஒன் மண் வாசனை. உங்களுக்கு என்ன வாசனை தெரியாது? பிரியாணி சாம்பார்லாம் நான் சாப்பிட்ற ஐட்டம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் வீட்டுல அம்மா சாமி ரூம்ல அடிக்கடி ஒண்ணு கொளுத்துவாங்கல்ல, அது கற்பூரம். அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன வாசனைக்கா அது? Thank you so much baby. எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த ஆன்சர் வந்து உங்ககிட்ட வந்துருச்சு குட்டிமா. Thank you so much. சொல்லவே இல்லக்கா. நீ சொல்லிட்ட பேபி. Thank you so much. Thanks a lot. Bye கா. I love you. ஓகே சூப்பர். சோ ஷாரா சார் கற்பூர வாசனை தானா? இல்ல, உங்க அம்மா வந்து உங்க தங்கச்சியை கழுதன்னு திட்டுவாங்க. அதுக்காக அவளுக்கு தெரியலன்றதால அந்த ஆன்சர் தான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அப்போ உங்க தங்கச்சி Actually வந்து அந்த ஷோ வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்களை ஐ கெடுக்கிறேன். அம் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ. அப்படியே கிரேட் ஃபேன் ஆஃப் யூ. சூப்பர். சரி, ஆப்ஷன்ஸ் கற்பூரவாசன் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய டயானா அவங்க தங்கச்சி பேச்ச கேட்டு. அது எந்த வகையில உண்மையா இருக்கா? 10 பாக்கெட் ரஸ்க வின் பண்றாங்களா இல்ல வெறும் ஒரு பாக்கெட்டோட வீட்டுக்கு போறாங்களா அப்படின்றதுனால கேள்விக்கு பதில் கற்பூரவாசன் சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் that answer is right or wrong. Please show me. உங்க தங்கச்சி எந்த அளவுக்கு நம்புறீங்க? என்னோட உயிர் அப்படின்னு சொல்லலாம். மத்தவங்களோட தங்கச்சி அவங்களுக்கு என்ன? நோ சார், நோ. வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டான பொண்ணு. பிரில்லியன்ட். 3 வேளை சாப்பிட்டு சுத்தமா சோம்பேறியா தூங்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அவங்க பிரில்லியன்ட். வெரி பிரில்லியன்ட். இப்ப கும்பகர்ணன் 6 மாசமா தூங்கிட்டு இருக்காரு, ஒரு பிரில்லியன்ட் தான். சொல்ல போனா யார் கும்பகர்ணன்? நோ சார். உங்க தங்கச்சி? ஆமா. தங்கச்சியை லவ் பண்றீங்களா? பரவாயில்ல, தங்கச்சியை லவ் பண்றாங்களா பாப்பா? யாராவது பேச பாத்துக்கிடுங்க. சொல்லுங்க. ரைட் ஆன்சர். சூப்பரா இது வரைக்கும் விளையாடி இருக்கீங்க. 10 பாக்கெட் ரஸ்க வின் பண்ணிருக்கீங்க. 6வது கேள்விக்கு அழகா பதில் சொல்லியிருக்கீங்க. இதே போல இன்னும் நல்லா தெளிவா உங்களோட மூளையை பயன்படுத்தி இந்த 7வது கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 25 ரஸ்க் பாக்கெட் கிடைக்கும். ஓகே, சோ இது வரைக்கும் நீங்க ஒரு பாக்கெட் தான் வின் பண்ணிருக்கீங்க பாத்துக்கோங்க. 10 பாக்கெட். அது உறுதி ரஸ்க் இல்ல, அது உறுதி ரஸ்க் பாக்கெட் இல்ல. இப்படி போயிட்டே இருக்கு படிப்படி. ஆனா ரஸ்க் பாக்கெட் உறுதினா ஒண்ணுதான். சரியா? ஓகே, உங்களுக்கு உண்டான 7வது கேள்வி 25 ரஸ்க் பாக்கெட்டுக்கான கேள்வி. ப்ளீஸ் ஜூனியர் ஜி திரையில காமிங்க. உங்களுக்கு உண்டான 7வது கேள்வி. சுல்லான் திரைப்படத்தில் தோன்றும் நாயகன் சுல்லான் சூடானா எதை எடுப்பதாக சொல்வார்? சுல்லான் திரைப்படத்தில் தோன்றும் நாயகன் சுல்லான் சூடானா எதை எடுப்பதாக சொல்வார்? The options are A சுளுக்கு எடுப்பதாக, B பிச்சை எடுப்பதாக, C கை எடுப்பதாக, D கால் எடுப்பதாக. என்ன ஆன்சர்? ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. இதுக்கு ஆன்சர் ஒன்னு ஆல்ரெடி நீ சொல்லேம்மா. இல்ல, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ நான் தமிழ் மூவி அவ்வளவு பார்த்தது இல்ல. லைஃப் லைன் இல்ல, உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஏன்னா 2 லைஃப் லைன் இருந்தது, 2த்தையுமே யூஸ் பண்ணிட்டீங்க. ஐ நோ. ஒரு பாக்கெட் தான் வின் பண்ணிருக்கீங்க உறுதி. இப்போ இது 20 ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஆப்ஷன் டி கால் கால் எடுப்போம். ஆப்ஷன் டி லாக் பண்ணலாமா? வேற வழி கிடையாது. உங்களுக்கு பதில் கரெக்டா அவ்வளவுதான் பதில்னா லாக் பண்ணிடுவேன். யோசிக்க தெரியல, தமிழ் மூவி நீங்க பார்க்கல. ஓகே, ப்ளீஸ் லாக் ஆப்ஷன் டி கால் எடுப்பதாக. சுல்லான் திரைப்படத்தில் தோன்றும் நாயகன் சுல்லான் சூடானா கால் எடுப்பண்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்மளுடைய டயானா. கண்டிப்பா அப்ப இதான் சார் கரெக்டான ஆன்சர் அப்படி நீங்க சொல்றது ரைமிங்ல வந்திருக்கு. டேய் சுல்லான் சூடானா கால் எடுத்துடா. அது இதுதான் வந்து இவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஏன்னா ஒரு தெளிவா இருக்கீங்க பாத்தீங்களா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க சொல்லுங்க, என்ன ஒரு அந்த டயலாக் சொல்லுங்க. சுல்லா சூடானா கால் எடுத்துருவேண்டா, கால் எடுத்துருவேண்டா, கால் எடுத்துருவேண்டா. சோ 25 பாக்கெட் ரஸ்க். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னதுனால கை கொடுங்க. தப்பா சொன்னதுனால ரஸ்க் பாக்கெட் தான் போறீங்க. சோ சுண்டு விண்டு பசங்க கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க, டேய் சுல்லான் சூடான சுளுக்கு எடுப்பண்டா அப்படின்னு தான் சொல்லுவாரு. தனுஷ் எவ்வளவு பெரிய மாசு. அவர் சொல்ற ஒவ்வொரு டைலாகும் இன்னைக்கு ஒவ்வொரு பீஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து புது டைலாக நீங்களே எழுதுறீங்க. அங்க ஒருத்தர் டைலாக் ரைட்டர் இருக்காரு, அவர் கூட அப்படி எழுதிருக்க மாட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. ஸோ வருத்தப்பட்டு இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தவறான பதிலை சொன்னதால் ஆட்டத்திலிருந்து இதோட நீங்க விலகுறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ரஸ்க் பாக்கெட், உறுதி ரஸ்க் பாக்கெட் இருக்கு. போகும்போது தயவுசெய்து எடுத்துக்கிடுங்க. ஏன்னா இப்ப நான் பேசுவேன் கஸ்டமர். ஏன்னா பாருங்க கண்ணை பண்ணான்னு திட்டி விடுவாங்க. double.com நிகழ்ச்சியில ரிஸ்க் எடுத்த ரஸ்க் நிகழ்ச்சியை பார்த்து ரசிங்க. இன்னைக்கு வந்து டயானா, அதாவது சாப்ட்வேர் நிறுவனத்தை சேர்ந்த அழகான இளம் பெண் டயானா வந்து கலந்துக்கிட்டாங்க. நிறைய பரபரப்பா விளையாடுனாங்க. நல்ல மூளை இருக்கு, நல்ல அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. பட் ஆனா அவங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கொஞ்சம் மிஸ் ஆகி அவங்க 25 பாக்கெட் ரஸ்க் கிடைக்கிறத லாஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ரஸ்க் பாக்கெட்டோட போறாங்க. இருந்தாலும் அதை முழுக்க உங்க பப்பிக்கு போட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகான இளம் பெண் டயானாவுடன் உங்கள் அன்பு நண்பன் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம். நன்றி, வணக்கம்.